ஹலோ காய்ஸ், இன்னைக்கு உஷியன் டோரா எபிசோட் 25 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஏய் உஷியோ, நான் உன்னை அப்படியே சாப்பிட போகிறேன். இதே மாதிரி இவங்க பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்களா? அங்கே நாக்கமுரா கத்த ஆரம்பிச்சிடறேன். அடே நீ என்ன பைத்தியமா? ஆடா ஸ்கூலுக்கு நீ பல மாசமா நீ ஸ்கூலுக்கே வரல. நீ சாட்டர்டேவே வர மாட்டேன். இப்போ நிறைய நாள் நீ ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரி ஸ்கிப் பண்ணனா உன்னால அடுத்த கிளாஸுக்கு போக முடியாது. புரியுது. இது எல்லாத்துக்குமே டோராவும் ஒரு வகையில காரணம் இல்ல. டோராவா பூச்சி பயங்கரமா கத்துறான். அதனால டோரா அப்படியே ஓடி போகுது. இதுக்கப்புறம் அங்கல இருந்து வருவாங்களா ஒரு கும்பல் இவங்கள அப்படியே நோட்டீஸ் பண்ணு. இது யாருன்னு நம்மளுக்கு தெரியல. நம்மளும் போக போகவே பார்க்கலாம். அங்க இவங்களும் உஷியோ நம்ம நாக்கமுரா இவங்க ரெண்டு பேரையும் அனலைஸ் பண்றாங்க. நம்ம உஷியோ கையில அந்த பீஸ்ட் ஸ்பியரும் இருக்கு. அதுவும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம இவங்களை தனியா பிரிச்சாதான் நம்மளால பிடிக்க முடியும். அங்க போற வழியில உஷியோ அவளோட முடிய பாப்பான். நீ என்ன முடிய வெட்டினியா என்ன? ஆமா, நீ பாத்துட்டியா? ஆமா, உன்னோட கழுத்து குண்டா தெரியும் போது எனக்கு தெரியாதா என்ன? இதனால அவ கத்த ஆரம்பிச்சிருவா. ஒரு ரெண்டு சின்ன பசங்களும் தேங்க்ஸ் சொல்றாங்க. ஏன்னா அந்த சின்ன பசங்களோட சைக்கிள் சாவி எங்கேயோ தொலைஞ்சிருக்கும். அதுக்கு அவதான் உதவியே பண்ணிருப்பான். எனக்கு புரியுது, நீ அப்படி பண்ற ஒரு ஆளு தான். இதே மாதிரி இவங்க போவாங்களா? திடீர்னு அவங்க முன்னாடி வித்தியாசமான அந்த ஆளுங்க சுத்து போறாங்க. நாக்கமுராவை பிடிக்கலான்னு பார்க்க நம்ம ஆளு பயங்கரமா தாக்குறான். இதையும் அனலைஸ் பண்ற அந்த கும்பலும் பார்த்து யோசிக்குது. இது அவன் இன்னமும் அந்த பீஸ்ட் ஸ்பியரை ஆக்டிவேட்டே பண்ணல. இதுக்குள்ள இவனால இந்த மாதிரி மூமெண்ட்டை கொடுக்க முடியுதா? இதுக்கு காரணம் அந்த பீஸ்ட் ஸ்பியரோட இன்ஃப்ளூயன்ஸா தான் இருக்கும். இதே மாதிரி அவங்க பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களா? அவங்க சொல்லிடுறான், நாக்கமுரா நான் பாத்துக்கிறேன், நீ எப்படியாச்சும் என்னோட அப்பாவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணு. இப்போ அவரால் தான் எனக்கு உதவி பண்ண முடியும். அதனால அவ ஓடி போறான். இந்த சைடு அவங்க ஏதோ ஒரு வித்தியாசமான கண்ணை வச்சு தாக்குறாங்களா? அங்கேயே ஆளு மயங்கி போயிடறான். அதுக்கப்புறம் அங்க உஷியோட அப்பாவை காட்டுறாங்க. அவர்கிட்ட இந்த ஹாசுகாவா ஃபைட்லயும் ஒரு யோகை கூட நம்மால சண்டை போட்டிருப்பால, அங்க ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த யோகைகளோட எண்ணிக்கை அது ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுக்கு காரணமும் ஹாக்குமன் தான். இப்ப அதனால ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு தான் அவர் வந்திருக்காரு. அதுக்கும் மேல HAMMARன்னு ஒரு கும்பலும் இருக்கான். இந்த சைடு நாக்கமுரா அங்க மாட்டிக்கிறான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவ கத்துறா, நீங்க எதுக்காக எங்களை பிடிக்கிறீங்க? நீங்க தப்பான ஆளுங்களை பிடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உஷியோட அப்பா டெம்பிள ரன் பண்றாரு, நாங்க ராமின் ஷாப்பை ரன் பண்றோம், அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள டோராங்க காப்பாத்துது. உஷியோ பத்தி இது கேக்குது. உஷியோ எங்க? இந்த சைடு நம்ம உஷியோ வசமா மாட்டிக்கிறான். இந்த கும்பல் தான் அந்த HAMMER அந்த இன்ஸ்டிடியூஷனோட கும்பலு. இவங்களோட டார்கெட்டே நம்ம உஷியோ, டோரா, நாக்கமுரா இவங்க தான். முக்கியமா அந்த பீஸ்ட் ஸ்பியர். நாங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணோம் தெரியுமா? எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க இப்போ யோகை மேலாம் ரிசர்ச் பண்ணிருக்கோம். அந்த ஹாக்குமேனை நாங்க அழிக்கிறதுக்காக ஆசைப்படுறோம். அதுக்கு நீ வேணும். முக்கியமா இந்த பீஸ்ட் ஸ்பியரும் எங்களுக்கு வேணும். அது வழியா எங்களால ஒரு வெப்பனை கிரியேட் பண்ண முடியும். அதுக்காக தான் நீ கோஆபரேட் பண்ணுன்னு சொல்லி உன்னை நாங்க கொண்டு வந்தோம். இப்போ இன்னமும் அந்த யோகா இருக்கு. இந்த சைடு அங்க டோராவையும் அவங்க பிடிக்கிறாங்க. இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டால பிடிக்கிறாங்களா? அங்க அதால எதுவுமே பண்ண முடியல. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரொம்ப பலமா இருக்கு. பேச்சு புரியுதா எங்களோட பவரை பத்தி? இதுவும் எங்களுக்கு முக்கியமா தேவைப்படும். நீங்க ரெண்டு பேரும் அதுக்காக கோஆபரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணும், நாக்கமுராவை நீங்க விட்டுருங்க, அவளுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல அப்படியெல்லாம் எங்களால பண்ண முடியாது. ஏன்னா நாக்கமுரா அந்த பொண்ணு எங்க கூட இருந்தாதான் நீ அமைதியா இருப்ப. இல்லன்னா நீ ஏதாச்சும் கூக்கமாக்க பண்ண பாப்பல. அதனால நாங்க ஒன்னும் அவளை விட போதில்ல. அதனால உஷியோ இன்னமும் கடுப்பா வரான். அதுக்கப்புறம் நம்ம டோராவை அவங்க கொண்டு வராங்களா? திடீர்னு அங்க ஸ்பார்க் ஆகுது. ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம நாக்கமுராவை அவன் தப்பிக்க வைக்கிறான். இப்போ சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. இப்பதான் நம்மளுக்கு தெரியவும் வருது எல்லாமே நம்ம டோராவோட பிளான் தான். டோரா வேணுன்ட்டே தான் மாட்டிருக்கும். வேணுன்ட்டே தான் இங்க மாட்டிருக்கேன். நீ வெளில ஓடிடு. அதே மாதிரி என்கிட்ட ஒரு முடி இருக்குல்ல, இதையும் நீ கொண்டு போ. உஷியோவை கண்டுபிடிச்சக்கு அப்புறம் எனக்கு வெறுமா தெரிஞ்சாலே போதும். நான் அசால்ட்டா இவங்களை ஒண்ணுமே இல்லாம ஆக்க முடியும். நீ உஷியோவை எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம நாக்கமுராவும் அதுக்காக தான் ஓடி போறான். நாக்கமுராவும் அவளோட ஸ்கர்ட் அங்க கிழிக்கிறான். இப்போ இதுக்கு மேல என்னால ஈஸியா நகர முடியும். இந்த சைடு அந்த பீஸ்ட் ஸ்பியரை அவங்க நோண்டி நோண்டி பாக்குறாங்க. அதுல இருக்க மெட்டீரியலை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுது. இதுல நிக்கல், பியூரான காப்பரு, பியூரான அயனு இந்த மாதிரி பர்சன்டேஜ்ல நிறையவே கலந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு ஸ்கில்டான ஒரு ஸ்வாட் ஸ்மித் அவன் தான் இதை உருவாக்கி இருக்கான்னு நினைக்கிறேன். டெக்னிக்கை வச்சு இது இப்படி சொல்ல நம்ம ஆளுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. இதனால அவன் கத்த ஆரம்பிச்சிடறான், தயவு செஞ்சு அதை தொடாதீங்க, ஒட்டிங்க அவ்வளவுதான், உங்களை நான் விட போதில்ல. ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு ஊசியை குத்தி அப்படியே நம்மளால மயக்கிறாங்க. இந்த சைடு அங்க இப்படியே நம்ம உஷியோவை தேடி வருவாள. பரவழியில ஏகப்பட்ட யோகைஸ பாக்குறான். அங்க ஒண்ணுத்தையும் அவங்க அடைச்சு வச்சிருக்காங்க. இது என்ன ஏரியானே அவளுக்கு தெரியல. அங்க இன்னமும் முன்னாடி போகும்போது ஒரு சின்ன பையன் அங்க இருக்கான். அந்த பையனை பார்த்தோன்னே, அட இங்க என்ன சின்ன பையன் இருக்கான். அந்த பையனும் பயப்படுறான்.
சாப்பிட்றானா இதனால அவ சாக்லேட்டை கொடுக்குறா, இதை சாப்பிடு, இதை வந்து நீ சாப்பிடலாம் நல்லா இருக்கும். அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது இந்த சின்ன பையன் இருக்கான்ல இவனே ஒரு யோக்காய் தான். இந்த யோக்காயோட பேரு பால்டாண்டஸ். இவனை நம்ம பாலுன்னே சொல்லலாம். நம்ம பாலுக்கும் இப்பதான் இந்த பொண்ணு மேல ஒரு நம்பிக்கை வரும். அதனால எல்லா விஷயத்தையும் அவன் சொல்றான். இடம் வந்து ஒரு ஃபெசிலிட்டி தான். இந்த இடத்துல நீ வந்து பாத்திருப்ப ஏகப்பட்ட யோக்கைஸை பிடிச்சி அடிச்சு அவங்க மேல ரிசர்ச் பண்ணுவாங்க. உங்களால மூவ் கூட பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. கேட்டோன்னே நாக்கமுரா செம்மையா கடுப்பாவரா. ஆமா யார் இவங்க, அவங்கள எதுக்கு இந்த மாதிரி பண்ணுன்னு அந்த சின்ன யோக்காயை காப்பாத்தி இதே மாதிரி அங்கல இருந்து போறாங்களா. என்ன நீங்க எதுக்கு காப்பாத்துனீங்க எனக்கு தெரியல, நான் ஒரு யோக்காய் இல்ல அப்படியெல்லாம் இல்ல, இந்த உலகத்துல நல்ல யோக்காய்ஸும் இருக்கு. கையில ஒரு முடி இருக்கு பத்தியா, இது டோரான்னு ஒரு பேரோட இருக்கிற ஒரு யோக்காய். இப்போனா டோரா வந்து ஒரு நல்ல யோக்காயா? ஆமா, உள்ள ஹாக்குமேன் இன்னொரு ஒரு யோக்காய் அங்க அனுப்பியிருக்குமா. அதுக்கிட்டையும் ஹாக்குமேன் அளவுக்கு பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் இருக்கும். அது நம்ம நாக்கமுராவை தாக்குவது ஜஸ்ட் மிஸ் எல்லாம் அவன் பிடிக்கிறான். சீக்கிரம் இங்க இருந்து ஓடிடுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். ஒரு கட்டத்துல அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சது. இதே மாதிரி அங்க ஒரு சயின்டிஸ்டும் வராரு. அவரு இதை பார்த்து ஷாக்க வரா. அங்க நாக்கமுரா கேக்குறா, ஆமா அந்த உஷியோ ஸ்பீரோட இருக்கிற அந்த பையன் அவன் வந்து எங்க போனா, அவன் எங்கன்னு சொல்லுங்க. இதே மாதிரி அவரு ஓடி வந்து அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட சொல்றாரு, முக்கியமான விஷயம் அந்த ஹாக்குமேன் அது வந்து இங்க வந்திருக்கு. இதே மாதிரி அது வர யோக்கை எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்குது. அது இவங்களை கொல்லலான்னு வந்து ஜஸ்ட் மிஸ்ல உஷியோ அங்க காப்பாத்துறான். உஷியோட பவர் லெவலும் ரைஸ் ஆகுமா. அதெல்லாம் பார்த்து அந்த பாட்டி ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா இதுதான் நம்ம உஷியோட ட்ரூ ஃபார்ம். அந்த யோக்காயாலையும் இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணிருக்கோம்ல, அதுங்களோட அட்டாக்ஸை பயன்படுத்த முடியுது. இந்த சைடு அங்க டோராவும் சொல்லுது, என்னப்பா இது ரொம்ப போரிங்கா இருக்கு, அந்த பொண்ணும் என்ன பத்தி மறந்துட்டான்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்றது. அதுக்குள்ள சவுண்ட் அங்க வருமா. அப்புறம் தான் டோராக்கு புரியுது அங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் ஏற்பட்டா. இந்த சைடு அது வந்து இதே மாதிரி தாக்கினே இருக்கா. நம்ம ஆள அங்க தாக்க போவான். உள்ள உஷியோவாவை தடுக்கிறா. வேணா நீ தாக்க கூடாது, வேணாம். அங்க ஒரு சின்ன பையன் யோக்கா இருக்கான், அவன் ரொம்ப நல்லவன், அவனை நீ எதுவுமே பண்ணக்கூடாது. என்ன சொல்ற, எனக்கு வேற வழி இல்லையே. சின்ன யோக்காயும் சொல்லுது, இல்ல நீங்க என்ன தாக்கணும், பாடி அது கூட அட்டாச் ஆயிடுச்சு, என்னால இப்போ என்னோட பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால என்ன கொல்லுங்க. இப்படி சொல்லும் போது என்னால எப்படி உன்னை கொல்ல முடியும். இதே மாதிரி அது பயங்கரமா அங்க தாக்க ஆரம்பிக்குதா. அங்க நாக்கமுறை கேக்குறா, உங்ககிட்ட எந்த விதமான வழியும் இல்லையா அவனை பிரிக்கிற மாதிரி. ஆனா உங்களுக்கு தெரியல அது முடியவே முடியாத காரியம் சொல்ல அவ ரொம்பவும் கஷ்டப்படுறா. நான் என்ன யோசிச்சேன்னா சயின்ஸால எல்லாத்தையுமே பண்ண முடியும்னு யோசிச்சேன். சயின்ஸ் அது வந்து எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும்னு யோசிச்சேன். நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பெரிய யோக்கை எல்லாரையுமே தாக்குதா. அந்த இடத்துல உஷியோ தூரமா போய் விழுறான். இந்த சைடு டோராவும் சொல்லுது, அந்த பொண்ணு வந்து என்ன மறந்துட்டான்னு நினைக்கிறேன், வெறும் அவ அந்த முடிய இழுக்கணும், அதனால அவளோட லொகேஷன் எனக்கு தெரிய வரும், அதை அவ பண்ணி தொலைக்க மாட்டான். உஷியோட நிலைமையும் மோசமா இருக்கு, அது எல்லாரையுமே கொல்லலான்னு வந்து நாக்கமுராக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. சடனா அங்க நாக்கமுராக்கு டோராவோட ஞாபகம் வரும். டோரா இருக்குல்ல, இதனால டக்குன்னு அந்த வயசான லேடி கிட்ட அவ சொல்றா, சீக்கிரம் இதை வந்து சீக்கிரமா இழுக்க பாருங்க, ஏன்னா டோரா வருவான், அவன் காப்பாத்துவான். அதே மாதிரி அந்த லேடியும் இழுக்க டோரா செம வேகமா வருது. இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். என்ன ஆரம்பிக்கலாமா இப்படின்னு அது சொல்லுது. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.